அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரம்லான் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இதனால் ரம்லான் ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிருப்போம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருப்பாங்க. ரம்லானுக்கு நம்ம பிஃபோராகவே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சா தான் நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்ன தான் நம்ம திங்ஸ் பிளான் பண்ணி நம்ம வாங்கினாலுமே ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம மறந்துட்டு தான் வர மாதிரி ஆயிடுது. அப்படி தான் நானுமே நிறையா லிஸ்ட்டு போட்டு வாங்கினேன். அப்படியுமே பார்த்திங்கன்னா 1-2 திங்ஸ் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது இடையில போகும்போது அப்படியே நான் வாங்கிட்டேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிக்கன் சாசேஜ் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இது ஒரு பேக்கெட் 145 என்னமோ தான். 8 பீஸ் இருந்தது. சிக்கன் நாகட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட்டு. இது 205 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். பீஸா சாண்ட்விச் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டா, பீஸா பேஸ் வாங்கியிருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. நல்லா தான் வந்திருந்தது. டெட்டர்ஜென்ட் பவுடர், மக்ரோனி, சீஸ் ஸ்ப்ரெட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் மேகி நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். பாதாம் பிசின், இந்த நோம்புக்கெலாம் இந்த பாதாம் பிசின்லாம் நம்ம நிறையா எடுத்துக்கணும். பாதாம் பிசின், அகர் அகர் இதெல்லாம் நிறையவே எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நோன்பு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஹீட்டு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு ரொம்ப பாடி குளிர்ச்சியாக இருக்கும். டேட்ஸ் இல்லாமல் எப்படி ரம்லானுக்கு, அதனால் டேட்ஸு, பூஸ்ட்டு, அதோட டேங்க் ஜூஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஜூஸ் மட்டுமே நம்ம டெய்லி செய்ய மாட்டோம். டேங்க் ஜூஸ் செய்வோம். அதோட பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்தும் செய்வோம். இடையில ரோஸ் மில்க்கு செய்வோம். இல்லாட்டி பாதாம் கீர், இந்த மாதிரி ஏதாவது நம்ம மாற்றி மாற்றி தான் செஞ்சிகிட்ருப்போம். சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், உளுந்து, அதோட பார்த்திங்கன்னா இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, கடலை மாவு, இது எல்லாமே வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டாக்கில் வச்சுருப்போம். உளுந்து, கடலை மாவுலாம் ஏதாவது பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் செய்கிறதுக்கு. பட் நம்மளால் முடிஞ்சால் வீட்டில் அந்த வடை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இதோட பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை அதுவுமே வாங்கியிருந்தேன். டெய்லியுமே இஃப்தாருக்கு கொண்டக்கடலை ஏதாவது செஞ்சுருவேன். கருப்பு கொண்டக்கடலை, அப்படி இல்லைனா வெள்ளை கொண்டக்கடலை ஏதாவது செஞ்சுருவேன். வடை பஜ்ஜி ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நைட்டு டின்னருக்கு ஏதாவது தோசை, இட்லி செஞ்சாலும் அந்த ஈவினிங் நம்ம அந்த கொண்டக்கடலை செய்கிறதே வச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுக்காக டெய்லியுமே நான் கொண்டக்கடலை செஞ்சுருவேன். சம்டைம் செய்ய முடியல அப்படின்னா வடைக்கெலாம் என்றைக்காவது ரேராக தான் நான் சட்னி பண்ணுவேன். பட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொண்டக்கடலை செஞ்சுருவேன். எல்லா டைமுமே வீட்டில் இஃப்தாருக்கு ரெடி பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கடையிலேயே வடை பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிக்கிறது. சம்டைம்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவேன். நோம்பு நேரத்தில் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இஃப்தாருக்கு ரெடி பண்ணுவோம். நோம்பு திறப்போம். அப்புறம் மகரிப் பாங் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் ஏதாவது டின்னருக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே தராவியாக வந்துடும். அப்புறம் சஹருக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி டைம் போகிறதே தெரியாது. அதோட ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நோம்பில் ஒரு குரானாவது ஓதி முடிக்கணும். சஹர் டைமில், மார்னிங் டைம்லலாம் டைம் கிடைக்கும் போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குரான் ஓதி ஒரு குரானாவது நான் முடிச்சிடுவேன். ஈவினிங்லாம் கொஞ்சம் ஓதுறதுக்கு டைம் இருக்காது. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்கள பார்க்குறது, ஏதாவது இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஈவினிங் டைம் போகிறதே தெரியாது. அதனால் சஹர் டைமில், மார்னிங் டைம்லலாம் நம்ம பிள்ளைங்கள ஸ்கூலில் அமுச்சு விட்டுட்டு நம்ம டைம் கிடைக்கும் போதே குரான் ஓதி முடிச்சிடலாம். அதான் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.